ராவோட மெயின் இவெண்ட் என்னன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக் டீம் மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா LA Knight அண்ட் CM Punk vs பிரசன்ட் ரீட் அண்ட் பேரன் பேக்கர். இந்த மேட்ச்சுக்காக பிரசன்ட் ரீடும் பேரன் பேக்கர் பால் கியூன் மட்டும் வருவாங்க. பிரசன்ட் ரீட் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ஷூவை கழுத்தில் போட்டுக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் LA Knight போட்டு பிரசன்ட் ரீடும் பேரன் பேக்கரும் போட்டு தாளிச்சு எடுப்பாங்க, அடிச்சு நொறுக்கி பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ரி டேபிள் கிட்ட நின்றுக்கிட்டு இருந்த LA Knightல அப்படியே அங்கேருந்து க்ளோஸ் லைன் போட்டு அடிச்சு தெறிக்க விடுவார் பேரன் பேக்கர். அதுக்கப்புறம் பேரன் பேக்கரும் பிரசன்ட் ரீடும் சேர்ந்து ரெண்டு பேருமே ஒரே சுனாமி போடுவாங்க. அதுக்கப்புறம் டாக் டீம்லாம் போட்டு பயங்கரமாக தெறிக்கி விடுவாங்க. இந்த இடத்துல வந்து பின் பண்ணும்போது என்ன நடக்கும், CM Punk உள்ள வந்து தட்டி விட்டுருவார். தட்டி விட்டு அடிச்சு அவர் அடிச்சுட்டு பேரன் பேக்கருக்கு GTS போடலான்னு நினைக்கிற இடத்துல செத்ருன்ஸ் உள்ள வந்துடுவார். செத்ருன்ஸ் உள்ள வந்து அட்டாக் பண்ண ரெஃப்ரி மேட்சை முடிச்சு விட்டுருவார். அந்த இடத்துல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விதமாக ஜே ஈசோ வருவார். ஜே ஈசோ வந்தோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் சேரோட வந்தோடனே பேரன் பேக்கரை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வருவார். உள்ள வந்து LA Knight CM Punk காப்பாற்றி விடுவார். அந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆடம் பேர்ஸ் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ராவோட மேனேஜர், இந்த இடத்துல ஒரு பெரிய மேட்சை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். செத்ருன்ஸ் இது வரைக்கும் எனக்கு செஞ்சதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் சீட் பண்ணதாக இருக்கட்டும், அவன் ஏமாத்தினதாக இருக்கட்டும், அதை பற்றி எந்த கவலை இல்லை. ஆனால் இப்போ செத்ருன்ஸ் பாரிஸில் தன்னோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதுவும் யாருக்கு எகென்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோவுக்கு எகென்ஸ்டா. அது மட்டும் இல்லாமல் LA Knightக்கு எகென்ஸ்டாகவும் டிஃபெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக CM Punkக்கு எகென்ஸ்டாகவும் டிஃபெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே ரிங்கில் இருந்து இவங்க 3 பேருக்குமே கான்ட்ரவர்சி வருது. இந்த இடத்துல CM Punk LA Knight அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களை விலக்கி விட பார்த்த ஜெய்ஸோவையும் LA Knight போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் உள்ள வந்து ஸ்பியர் போடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து செத்ருன்ஸ் டீம் உள்ள புந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செத்ருன்ஸ் டீம் உள்ள புந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். வெளில LA Knight தள்ளி விட்டு ரிங் அவுட் சைடில் ஒரு ரன்னிங் ஸ்பியர் போடுவார் பேரன் பேக்கர் LA Knightக்கு. அதுக்கப்புறம் வந்து CM Punk போட்டு அடிப்பாங்க, ஜேயூசையும் போட்டு அடிப்பாங்க. எல்லாருமே போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா செத்ரோலின்ஸை சொல்லுவார், அவன் பிடிங்கடான்னு சொல்லி CM Punk பிடிக்க வச்சு CM Punk என் கண்ணை பாரு, உனக்கு கொலை வெறியில் இருக்கிற, நீ என்கிட்ட வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாரையும் அடிச்சு போட்டு டாமினேட் பண்ணி இவங்க வந்து அந்த எப்போதுமே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து கழுத்தில் வந்து அந்த 2 ஷூவோட மாட்டிக்கிட்டு இருப்பார் பேரன் பிரசன்ட் ரீடு. இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.